என்னங்க என்ன கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த பாலையாவது குடிங்க. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பிள்ளைல குடிச்சது. இப்படி வெக்கப்பட்டு இருந்தா இப்படிங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அந்த பழம் எதுக்கு வச்சிருக்கு? சாப்பிடுறதுக்கு. இந்த பாய் எதுக்கு போட்டிருக்கு? படுக்கிறதுக்கு. உங்களுக்கு முதலிரவு பத்தி நான் சொல்லி கொடுக்கட்டுமா? உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா? ஐயோ எனக்கு இதாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட். அப்ப நான் சொல்றபடி செய்வீங்களா? செய்றேன். முதல்ல கையை எடுங்க. கையில தண்ணி எடுக்க முடியாதுங்க. ஐயோ கையை தூக்குங்க. தூக்கினேன். அப்படியே என்ன கட்டி பிடிங்க. முடிச்சுக்கினேன். அப்படியே ஒரு முத்தம் கொடுங்க. சின்ன முத்தமா பெரிய முத்தமா? சரி உங்களுக்கு பெருசா தான் தேவைப்படும். யார் அவன்? என்னங்க இது துபாயில ஷேக் வந்த மாதிரி இருக்கு? என்ன கிணறு வெட்டிட்டு இப்பதான் நான் வர்றேன். மருமகளே நான் உன் மாமா. மாமா என்னங்க மாமா இந்த நேரத்துல? மருமகளே தப்பா நினைக்காத, நான் அவரை பார்க்கணும். அவரா? யார் அது? என் மகனை நான் அவரு இவருன்னு தான் சொல்லி பழக்கம். நான் எங்க அப்பாவை வாடா போடான்னு சொல்லித்தான் பழக்கம். எப்படி எங்க குடும்பம்? நல்ல குடும்பம். இப்படி குடும்பத்துல இந்தியாவுல பாத்திருக்கவே முடியாது. மாமா நீ கொஞ்சம் உட்காருமா. நைனா என்னடா அப்பா? பான்சி டப்பா. மகனே நைனா 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி இருக்குங்க. திருப்பி கொடுக்கணுமா? அது இல்லைங்க, நீங்க பாட்டுக்கு ராத்திரி தூங்கி எந்திரிச்சு நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி போய் நரிக்குறவங்க வீட்டுல படுத்துட்டீங்கன்னா நாளை காலையில எந்திரிச்சு ஊசி விக்கலையோ பாசி விக்கலையோ விக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுங்க. எது ஊசி பாசி விக்கிறதா? ஐயோ அது இல்லைங்க, நீங்க ராத்திரி தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போற விஷயம். கவலைப்படாரா, நான் தூங்கவே மாட்டேன். சொல்லும் போதே கொட்டாய் விடுறீங்களே. நைனா நீ போ, நான் ஒத்தையிலே நின்னு சமாளிக்கிறேன். ஒத்தையில தான் சமாளிக்கணும். இதுக்கு கூட்டணி அமைக்க முடியும். கடவுளே இந்த ராத்திரியை நீ தான் பாத்துக்கணும். இந்த முதல்வரை உனக்கே அஞ்சலி செலுத்துறேன். சமர்ப்பணம். இவன் வேற கரடி மாதிரி. கல்யாணி கல்லு தூங்கிட்டியா? அப்போ நானும் தூங்கிடுவேன். இன்னைக்கு வேணா நாளைக்கு வச்சுக்கிறோம். நாளைக்கு இவ்வளவு தூங்கவே விடக்கூடாது. நைனா அப்ப மேல படுத்திருக்கும் கீழே தேடுறீங்களே நைனா. அப்பா பொண்டாட்டிய காணடா. பொண்டாட்டியா காணாமா? கல்யாணிய காணடா. ஐயோ 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சனே. கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டாள். ஐயோ பராசக்தி வசனம் பேசுற நேரமா இது? பொண்டாட்டி காணோம்னா அப்பா. காசு தொலைஞ்சு போனா தேடலாம், பொண்டாட்டி தொலைஞ்சு போனா எங்கெங்க தேட முடியும்? நல்லா தேடி பாத்தீங்களா? அஞ்சரப்பட்டியில இருந்து அடுக்கு போன வரைக்கும் இன்டோர்ல தேடி பார்த்துட்டேன். சரி வாங்க அவுட்டோர்ல போய் தேடி பாப்போம். சரி வாடா. கல்யாணி கல்யாணி எங்கேயும் நாய் மாதிரி மோப்பம் பிடிக்க. எங்க எங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? பாக்கலையே. ஏங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? அப்பா என் பொண்டாட்டிடா அப்பா. எங்க பொண்டாட்டிய பாத்தீங்களா? சிகப்பா ஒல்லியா இருக்குமே. ஆமா. ஒத்த ஜடை போட்டிருக்குமே அதானே? ஆமா அதே பொண்ணுதான். பாத்தியா? இல்லையே, காலையில கல்யாணத்துல பார்த்ததுதான். மடசாமி. மடசாமி இல்ல மாடசாமி. என் வாயில அப்படிதான் வரும், அப்படித்தான் கூப்பிடுவேன். மடசாமி மாமா. சம்மந்தி மாமா. சம்மந்தி மந்தி. என்ன மாப்பிள என்ன சம்பந்தி? அர்த்த ராத்திரி இல்ல உன் பொண்டாட்டிய காணோம். என் பொண்டாட்டி காணோம்டா. என் மகன் பொண்டாட்டிய காணோம்யா. என்ன யோசிக்கிறீங்க? இங்க வரலையே, எதுக்கு வாங்க தேடி பாத்துருவோம். வாடா. அப்பா இங்க புருஷ மட்டும் 2 பேர் படுத்து கிடக்காங்க. இவங்களுக்கு அம்மா ஏங்க என்னங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? ஐயோ யாரையும் பாக்கலையா? பாக்கலையா? சரி. அப்பா என்ன ஏன் பொண்டாட்டி? என்ன முதல்வர் இங்க நடக்குது? ஐயோ நான் இல்லடா இன்னொருத்தன். ஐயோ என்னங்க நைனா, ஆரம்பத்துல இருந்தே உங்க கல்யாணம் ஒரே குழப்பமாவே இருக்கு. டேய் என்னங்க நைனா? இவ எனக்கு வேணவே வேணாண்டா. ஏங்க நைனா? இவளுக்கும் அவனுக்கும் ஏன் ஏற்கனவே கள்ள காதல் இருந்திருக்கு. அதான் கட்டில படுத்திருக்காங்க. மாப்ள இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசுபடுத்துறீங்களா மாப்ள? இது சின்ன விஷயமா? ஏயா கட்டுறவனை கை விட்டுட்டு கண்டவனோட கட்டில வந்து படுத்திருக்கா? இது சின்ன விஷயமா? அப்படியே வாய்க்குள்ள கைய விட்டேன்னா உள்நாக்கு ஜூன்னு இழுத்துருவேன். இல்லீங்க உள்நாக்கே இல்லைங்கிறியா? அது இல்லீங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எது கள்ளக்காதல் இருக்கிறதா? இல்ல இல்ல, என் பொண்ணுக்கும் இவர் மாதிரியே ஒரு பையனே இருக்காங்கறியா? அது இல்லீங்க,
தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குதுங்க. ஏத்தணும்னா இதையே முன்னாடியே சொல்லல. அப்படியே நானே ஏத்தனா இதையே நீ முன்னாடி சொல்லல. அதுவும் சரிதான். அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் நீங்க படுத்தீங்க. இப்ப உங்க பொண்டாட்டி அடுத்தவங்க கிட்ட போய் படுத்த உடனே உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா? முட்டையிடுற கோழிக்குத்தான் அது தெரியும். என்ன தெரியும்? ரொம்ப முக்கியம். தன்வினை தன்னை சுடும். இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓட்டப்பம் வீட்டை சுடும். இது வேற தெரிஞ்சுக்கிட்டீங்களா? திருக்குறள்ல படிச்சிருக்கானே. அப்பா நீ 1000 தான் சொன்னாலும் இவளை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏங்க நைனா? குளிச்சுட்டு வந்தாதான் ஏத்துக்குருவேன். மருமகளே, என்ன மாமா? இங்க ஒண்ணும் தப்பு நடக்கலையே. தப்புக்கு இப்ப எதுவும் நடக்கல மாமா. சரி வா, வீட்டுக்கு வந்து ஒரு 2 தண்ணியில குளிச்சுட்டு திருப்பி முதல்வர் நடத்துங்க. சரி சரி வாங்க போலாம். மருமகளே, இன்னொரு 2 தண்ணியில குளிக்கணும் போல இருக்கே. இவரு கைய புடி. வேண்டாம் மாமா. என்னங்க என்ன என்னவா? உலகமே இடிஞ்சு விழுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னவா? இங்கேயே நான் படுத்திருக்கேன். ஐயோ, இது யார் உங்க வீடா? எங்க குடும்பம் தான் கெட்ட குடும்பம்னா இது கேடு கெட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு. தலையப்பார் பிறை நிலா மாதிரி. டேய் அப்பா, என்னங்க நான் புரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பண்ணிடுறீங்க. பழம் எங்கடா? பழம் கீழே இருக்கு. தேங்க்ஸ்டா. அப்பா கல்யாணம் முடிச்சு வைடா, கல்யாணத்தை முடிச்சு வைடா. என்னங்க நைனா இந்த நேரத்துல தொல்லை பண்றீங்க? உங்களை பெத்ததுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும். இந்தாடா. ரொம்ப நன்றி நைனா. நைனா, இது நியாயம்தானா? ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதானே மூக்கு முட்டை சாராயத்தை வாங்கி கொடுத்தேன். குடிச்சு புட்டு இப்படி குழப்பம் பண்றீங்களே, இது நியாயம்தானா நைனா? படுங்க நைனா. இதுக்குதான் அப்பனே இல்லாம பிறக்கணுங்கிறது. நம்ம இஷ்டத்து கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல. என்ன நைனா பழத்தை பழனி பஞ்சாமிரதம் ஆக்கிட்டீங்க? படுங்க நைனா படுங்க, இல்லைன்னா சங்கிலே மிதிப்பு இந்த சங்கு புள்ள. கண்ட புள்ள காலை உடிச்சிருவேன். நைனா நைனா. என்ன நைனா போரிங் பைப்பை வாயில வச்சு குடிக்கிற சத்தம் கேக்குது? கூட்ட பால் வச்சுட்டீங்களா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊர்தான். எந்த தெரு? முட்டு தெரு. வீட்டு நம்பரு? பழைய நம்பர் 8. புது நம்பரு? அதுவும் 8 தான். அடே ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. தம்பி பேரு? கண்டப்பிள்ளை. என் பையன் நைனா பேரு அதேதான். அப்படியா? உங்க அப்பா பேரு? சங்கு புள்ள. என் பேரு அதேதான். ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. ஆமா. அம்மா இப்ப நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? கையில கொளுத்துது, அப்படியே ஐஸ் போட்டு சர்பத்து குடிக்கலான்னு போறேன். நான் கூட சர்பத்து போட்டு ஐஸ் குடிக்கலான்னு போறேன். என்ன நம்ம வீட்டுல வந்து யாரோ நாமம் போட்டிருக்காங்க. தெரியலடா. நைனா என்னடா? ஒழுங்கா படுங்க நைனா. ராத்திரியில எந்திரிச்சு நடக்காதீங்க நைனா. கைய கட்டிமுமா புடிச்சுக்குங்க நைனா. புடிச்சுக்கிட்டேன்டா. என்ன நைனா மூக்கு குத்தி இருக்கீங்க? நீ தானே சின்ன புள்ளியில குத்தி விட்ட. அது காதுல? நீ மட்டும் தலைய மாத்திக்கலாமா? நானும் மாத்திக்கிட்டேன். எப்படியோ குத்துன அடையாளம் இருந்தா சரி. ஏன்டா பாடிச்சா? என்னங்க நைனா நீங்க என்ன அடிச்சு புட்டு ஏன்டா பாடிச்சேன்னு கேக்குறீங்க? என்ன தைரியம் தான் எங்களை அடிச்சு பண்ணி? சாராய கடை கௌரி, ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு ஆம்பளைங்களை அடிப்ப? எங்க வீடியா சுத்தி பாருங்கயா. அப்பா படுறா படான்னு கடைசியில இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டே நீ. என்னங்க நைனா நீங்க தான் இது வரைக்கும் தனித்தனியா போய் படுத்தீங்க. இப்போ என்னையும் சேர்த்து கூட்டணி அமைச்சு இங்க கொண்டாந்து படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே நைனா. நான் அப்பவே நினைச்சேன். என்னடா? கதவுல நாமம் போட்டிருக்கும் போதே இது நம்ம விட இருக்காதுன்னு. நிறுத்துங்கயா. என்கிட்ட சாராயத்தை கடை வாங்கி குடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தா என் பக்கத்துல வந்து படுப்பீங்க. வாங்க, எனக்கு உங்களுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன சங்கு பிள்ளைங்க கலாட்டா? நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. நான் இங்க நிக்கிறேன். என் பார்வையே அப்படித்தான். என்ன விஷயம்? அதேதான். அதேதானா? அடிக்கிறீங்கன்னே தெரியல. அதேதான். அப்போ அதேதான். அதுவும் அதேதானா? சங்கு புள்ள இப்ப பாரு. இந்தம்மா கௌரி, சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு.
நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அப்புறம் என்னையா கூட்டம் முடிஞ்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கயா வீட்டுக்கு. ஏமா நாட்டாம சொல்றேன்ல, போம். அப்பா, டேய் அப்பா, ஐயா அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா. தலை இந்த பக்கம் இருக்குங்க நைனா. ஐ ஆமா, இன்னைக்கு தலைய மாத்திக்கிட்டியடாப்பா. இல்ல நைனா, இந்த பக்கம் தலை வச்சு படுத்தா முந்தங்க நைனா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைடா. ராத்திரியே தொல்லை பண்றீங்களே நைனா. ராத்திரி ஆனதான் கல்யாணம் நினைப்பு சாஸ்தியா வருது. கல்யாணம் பண்ணி வைடா. கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா? நீ என்னடாப்பா பண்ணன? பெரிய பாவத்தை பண்ண. உங்களை பத்தி தொலைச்சிருக்கேனே. நீ பண்ண அதே பாவத்தை எனக்கு பண்ண தெரியும்டா அப்பா. உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு நைனா. ராத்திரியோட ராத்திரி எந்திரிச்சு போயிடுறீங்க. இப்படித்தான் நேத்து ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதையோட கழுத படுத்துட்டீங்க. அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி தொலை வரைக்கும் கொண்டு போய் துவைச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா. உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க? எனக்கு எப்பதான் கல்யாணம்? நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா. அப்பா ஆஞ்சநேயா, நீ தான் அருள் புரியணும். நீ தான் பிரம்மச்சரியாச்சே, உனக்கு எங்க ஏன் அவசரம் தெரிய போகுது? முருகா, நீ தான் நம்ம ஆளு, 2 பொண்டாட்டிக்கிற, நீ தான் மனசு வைக்கணும். அப்பா முருகன் கிட்ட சொல்லிட்டேன். அப்பா தலைய காணா. இங்க இருக்குங்க. ஏன்டா அடிக்கடி மாத்திக்கிற? ஏன் இஷ்டம். சரிடா. ஆளு நரம்பு இருக்க, காலு இரும்புமா இருக்கு. ஏரியா கலை சும்மா இரு, களைப்பா இருக்கு. நாளைக்கு பாத்துக்கலாம் போடி. அனியா காலம் ரொம்ப கெட்டு போச்சு. மனுஷன் தான் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா, சேவல் கூட 7 மணிக்கு தான் எழுந்துச்சு கூவுது. அடியே என்னையா பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி கத்துற? பறி கொடுத்த மாதிரி என்னடி? பறியா போயிடுச்சுடி. அங்க பாருடி. என்னால ஓட முடியலடா. ஓட முடியாது பொண்டாட்டிய. என்னையா பேசிட்டு இருக்க? வெட்டியா அவன? அடியே வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும். அடிச்சு தலையா. ஐயோ தெரியாம படுத்துட்டேன். மன்னிச்சுக்கம்மா. ஒரு தடவை மன்னிச்சுக்கம்மா. ஐயோ ஏன் பையனை அடிக்கிற? இது என்ன நாக்கலாம் பூச்சியா? நாக்கலாம் பூச்சியா? யோ, உன் மவன் என்ன பண்ணான் தெரியுமா? ராத்திரி வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டாயா. ஏங்க இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஒண்ணுமே செய்யலடாப்பா. ஒண்ணுமே செய்யலான்டப்பா. இருந்தாலும் இவன் என் பொண்டாட்டி பக்கத்துல எப்படியா படுக்கலாம்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? மானஸ்தன் இந்த அறிவால ஓங்கி என் கழுத்துல ஓட்டிக்கிட்டு நானே செத்துருவேன். ஐயோ, என்ன விதவையாக்க பாக்குறீங்களே, என்ன விதவையாக்க பாக்குறீங்க. இவர் இருந்தெல்லாம் செத்தன. இந்த பாரு ஒட்டட குச்சிக்கு நல்லா வேசி கட்டின மாதிரி. டேய் அப்பா, ஆமை வருடா அப்பா. எந்த ஆமை? நாட்டாமை. யோ என்னையா என்னையா அங்க கலாட்டா பண்றீங்க? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? கேட்டீங்களா அவரு எப்படி கேட்பாரு? சொன்னாதானங்க கேட்பாரு. நீங்க சொல்ல போறது இல்லையா, நானே சொல்லிக்கிறேன். நாட்டாம என் பையனுக்கு ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு. இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா 12 ரூபா 90 பைசா தர்றேன். அது என்னையா பேட்டா சிறப்பு மாதிரி 12.90? 12 ரூபா உங்களுக்கு சாராயத்துக்கு, 90 பைசா ஊர்வாக்கி. மேற்கொண்டு உள்ளத நான் பாத்துக்கிறேன். யோ, சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். எல்லாரும் கலைஞ்சவன் வீட்டுக்கு போங்கய்யா. என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?
எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போ. வா, வீட்டுக்கு போலாம். நைனா தூங்கிட்டீங்களா? தூங்கி 1/2 மணி நேரமாச்சுடா அப்பா. இப்படி விட்டா சரி வர மாட்டீங்க. இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். மதுரை திருமண நாயக்கர் மகள் தூணு மாதிரி. டேய் அப்பா, தங்கத்துல அரணாக்கரை கட்டுறியா? இல்ல இல்ல, பெல்லாவுக்கு அரைமுடி கட்டுறேன். கட்டு கட்டு. எங்க நைனா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்களா? அதான் நைனா முடியாது. ஒழுங்கா மரியாதையா படுங்க நைனா. சங்கா நொங்கா. ஏண்டா என்னடா மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது? நான் தலையில வச்சிருக்கேன். கழுத்துல தாலி மாதிரி ஒண்ணு கட்டிருக்க? அது அருணாக்கயிறு. அப்படியா? தனியா தள்ளி கொடுக்கலடா. ஏண்டி, நான் ஒரு நாட்டாம, இந்த ஊரே என்ன பார்த்து மரியாதை கொடுத்து கைகட்டி நிக்குது. என்னையா எட்டி உதைக்கிற உன்ன? ஏண்டாப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா 4 புள்ள நறுக்குன்னு பெற்றிருப்பேன். என்னை எட்டி உதைக்கிற? எனக்கும் உதைக்க தெரியண்டா அப்பா. பகல்ல மட்டும் பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குற, ராத்திரியில மட்டும் கொண்டாடிட்ட வீரத்தை காட்டுறியா? அது இந்த காவேரிட்ட நடக்காது. நைனா, பெத்த பிதாவையே உதைக்கிறீங்களா? இருங்க, விடியட்டும், உங்க நல்லி எலும்ப உறிஞ்சிடுறேன். கழுத கழுத. எருமை எருமை. ஐயோ, ஏண்டா இப்படி நேரங்காலம் தெரியாம என்ன வந்து எழுப்புறீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்து வைக்க வேற நேரமே கிடையாதா? ஐயோ 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 ஐயோ. ஏன் தலையில அடிச்சுக்கிற? அவருதெல்லாம் அவர் அடிச்சுக்கிறாரு, நமக்கு என்ன? நைனா, நீங்க படுங்க. தங்க புள்ள, நீங்களும் படுங்க. சரிங்க. ஏய், எழுந்திருடி எழுந்திருடி, எழுத மாட்டேன். எழுந்திருச்சு தொலைடி. ஐயோ, ஏய்யா, என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுல வந்து எங்களே வரட்டுவ? அப்பா பாருங்கப்பா. ஐயா, அப்பா பொம்பளை மாறிட்டீங்களே. ஐயா ஐயா. நைனா, உங்க அப்பா எங்க இருக்கேன்? ஐ ஆமா. டேய், இடையில கத்திரி யாராவது? ஏண்டா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி என் பொண்டாட்டி பக்கத்திலேயே வந்து படுத்துட்டீங்களேடா. ஐயா, இதுக்கும் போய் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கே, இவங்க சும்மா விடக்கூடாது. விடவே மாட்டேன்டி. இங்க பாருங்கடா, உங்களை விடவே மாட்டேன்டா. யோ, ரொம்ப கத்தாதையா, மானம் போயிரும். யாருக்குடா? இவனுக்கு தான். அப்ப போட்டோம். என்ன திமிர்றா உனக்கு? இப்பவே ஊரை கூட்டி கொடுக்கறான்டா. அது வேறயா? அது வந்து ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு உங்க மானத்தை வாங்குறேன்டா. இந்த அநியாயத்தை கேட்டீங்களா மகாஜனங்களே? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்னருமை தாய்க்குலமே, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நிறுத்தலையா? நாங்களும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அநியாயத்தை கேட்டீங்களா அநியாயத்தை கேட்டீங்களான்னு சொல்றீங்களே தவிர எந்த அநியாயத்தைன்னு சொல்லவே இல்லையே. சொல்லேண்டி. நான் என்ன கதைங்க சொல்றது? நான் பிறந்த கதைய சொல்லவா? நான் வளர்ந்த கதைய சொல்லவா? இந்த ஆளுக்கு வாக்கப்பட்ட கதைய சொல்லவா? இவனுங்களால இங்க பங்கப்பட்டு நிக்கிறேன்னு அந்த கதைய சொல்லவா? புருஷன் பொண்டாட்டி கலந்து பேசி எப்ப சொல்லலாம்னு ஒரு முடிவுக்கு வாங்க. வாங்க போலாம். ஐயோ, போகாதீங்க ஐயா, நில்லுங்க ஐயா, சொல்றேன். உட்காருங்க ஐயா. இந்த சங்கு பிள்ளையும் அவன் மகன் கண்ட பிள்ளையும் நேத்தைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டானுங்க ஐயா. என்னய்யா எல்லாரும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா, இவனுங்களை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா? ஏதோ நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடக்க போவது நல்லவைகளாக நடக்கட்டும். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் வேணாம் வேணாம்னு. சொன்ன கேட்டீங்களா? இது வரைக்கும் நாட்டாமேன்னு பேரு இருந்துச்சு, இப்ப கிழிஞ்சிருச்சு. ஏண்டா வைக்க முடியாதா? இது துணி இல்ல, பஞ்சாயத்து. அப்ப நல்லாவே கிளியட்டும். சங்கு பிள்ளை எனக்கு ஒரு உதவி செய்வியா?
என்ன செய்யணும்? நீதான் குடிகாரன், உன் பையனை பத்திரமா பாத்துக்க முடியல, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா. நீ பாத்துக்கிறேங்கிறியா? ஐயோ, நான் அதை சொல்லல ஐயா. அவன் பொண்டாட்டி அவனை பத்திரமா பாத்துக்குவான். நல்ல யோசனை தான். நாட்டாம நாட்டாம எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னடா கண்ட பிள்ளை, நீங்களே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருக்கீங்களா? ஏண்டா நான் என்ன நாட்டாமையா இல்ல மாமாவா? இல்லைங்க, நீங்க நாட்டாம மாமா. ஆமா ஆமா மாமா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நாளை மறுநாள் இதே மாதிரி நடந்தா நான் பொறுப்பு இல்ல மாமா. உங்க வசதி எப்படி மாமா? அதே என்ன மாமா வாக்கிட்டீங்களா? ஆமா, இந்த மூஞ்சிக்கு பஞ்சாயத்து தலைவராக்குனதே பெரிய விஷயம். மாமா வாக்க கூடாதா? டேய், ஊரு பொண்டாட்டி எல்லாம் பத்திரமா இருக்கணும்னா இந்த பயலுக்கு ஒரு பொண்டாட்டிய தேடி பிடிச்சுதான் ஆகணும். பேசிக்கிட்டே இருக்கீங்களே, தேடி புடிங்க. பிடிக்கிறதா பிடிக்கிறீங்க. உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துறாதீங்க. ஏன்? ரொம்ப அகோரமா இருக்கும். கொஞ்சம் அழகா பார்த்து புடிங்க. எனக்கு வசதியா இருக்கும். அட அப்பா, சமைக்கிறதுக்குங்க நைனா. என்னடா இது குடும்பம்? புள்ள அப்பனா அப்பாடாங்கிறான், அப்பன் புள்ளைய நைனாங்கிறான். அதுதான் சங்கு பிள்ளை குடும்பம். ஆமா, பெரிய தேசிய குடும்பம். చౌంద్ర బింబము మలంద సరోజము వదనమే చౌంద్ర బింబము మారణము నిర్మిళియ మధుర గానము వదనమే చౌంద్ర బింబము. என் முகம் சந்திர பிம்பம் மாதிரியா இருக்கு. அப்படின்னு நான் சொன்னனா? அப்போ வதனமே சந்திர பிம்பமேன்னு பாண்டீங்களா? நம்ம கழுத மிக நல்ல கழுத, பாட்ட சாட்டம் இல்லாமல்ல, மூக்கு மட்டும் வெள்ள கழுத. கழுதன்னு பாடுறனே, கழுதனா நீ அர்த்தமா? இந்த வயசுலயும் குறும்பு போறே உங்களுக்கு. அது கூட பிறந்ததாச்சு, போகுமா? அது கிடக்கட்டும். என் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா? ம், நசுங்கி போற பித்தளை சட்டி மாதிரி இருக்கு. ம், ம். ஐயோ சரோஜா, கோச்சுக்கிட்டியா? பின்ன நான் அழகா இல்லைன்னா எதுக்காக என்ன கட்டிட்டீங்களா? கட்டிக்கிட்டேன்னு சொல்லாத, தப்பு. வச்சுக்கிட்டேன். சரி, எதுக்காக வச்சுக்கிட்டீங்களா? ஊர்ல வச்சிருக்கிறவெல்லாம் எதுக்காக வச்சிருக்கிறான்? அதுக்காகத்தான் நானும் வச்சிருக்கேன். சின்ன வயசுலயே கட்டினவ போயிட்டா, என்ன பண்றது? ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, அடி ராதே உனக்கு கோபம். முதலாளியா இருந்தாலே நீங்க சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா?